இந்த வாரம் சண்டேலாம் காலையில் நேரமாக எழுந்திரிச்சு சமைச்சு முடிச்சிடணும்னு நினச்சிக்கிட்டே நைட்டு படுத்து தூங்கிட்டு காலையில் லேட் ஆகி போச்சு வழக்கம் போல். அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் மட்டன் கடையில் கறி வாங்கிட்டு இருந்தாரா, நான் ஒவ்வொரு ஜாமனமாக மறந்துட்டு 1க்கு 2 மல்லிகை கடையில் நிறுத்தி நிறுத்தி பொருள் வாங்கிட்டு இருந்தேன். வீட்டுக்கு வந்ததும் ஆளுக்கு ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சாச்சு. விவரமாக நான் தக்காளியை கட் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டுக்கார்ட்ட வெங்காயத்தை கொடுத்துட்டேன். அழுதுகிட்டே கட் பண்ணிட்டு இருந்தாரு. பாப்பாங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா தூங்கி எந்திரிச்சிட்டாங்க. நம்ம ஷோபி ரொம்ப நாளாக இந்த பர்பிள் கலர் பேஸ்ட்டு கேட்டுகிட்டே இருந்தா. இன்றைக்கி மல்லிகை கடையில் இருந்துச்சு, அதையும் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து கொடுத்தாச்சு. அப்புறம் இவரை கடைக்கு அமிச்சதுக்கு ஒரே 1 கிலோ மட்டன் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னதுக்கு மட்டனு குடல் மூளைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டாரு. வந்த உடனே குடல் வந்து வேக வச்சிருந்தோமா, அந்த தண்ணியும் பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு சமையல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்புறம் நான் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா சமையல் வேலைலாம் பண்ணிட்டு இருந்தேன்னா, ஷோபி எனக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னோட ஃபோட்டோவையும் எங்கள் தாத்தாவோட ஃபோட்டோவையும் ஜாயின் பண்ணி நான் வந்து படுத்துட்டு இருக்கிற மாதிரியும் எங்கள் தாத்தா வந்து எனக்கு வந்து சமாதானப்படுத்துகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கிற மாதிரி ட்ரெண்டிங்கில் அது போயிட்டுருக்கு. அதை பண்ணி கொண்டு வந்து கொடுத்து அதை பார்த்ததும் என்னால் அழுகையே கண்ட்ரோல் பண்ண முடியல. அவ்வளோ அழுகை வந்துருச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் அமைதியாக போய் உட்காந்துட்டு, சரி இதுக்கு மேலே உட்காந்துட்டு இருந்தோன்னா பிள்ளைங்களுக்கு பசிக்கு டைம் ஆயிருமேன்னு சொல்லிட்டு டப்புன்னு வந்து பார்த்திங்கன்னா சமையல் வேலையும் முடிச்சிட்டேன். மட்டன் குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மூளை வந்து வறுவல் பண்ணிவிட்டு குடல் ஃப்ரையும் பண்ணியாச்சு. பிள்ளைங்களுக்கும் போட்டு கொடுத்துட்டேன். அவங்க எல்லாருமே சந்தோஷமாக சாப்பிட்டாங்க. ஆனால் என் முகம் மட்டும் பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தா ஞாபகத்தில் ஒரு மாதிரி ஆயிடுச்சு.